வணக்கம் அன்பு மக்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத விருச்சிக ராசி பலன்கள் பற்றி பார்ப்போம். இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை முதல் ஆனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ஜூன் மாத விருச்சிக ராசி பலன்கள் பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கிறது. ஜூலியன் மற்றும் கிரிகோரியன் நாட்காட்டிகளின்படி ஜூன் மாதம் ஆண்டின் 6வது மாதமாக இருக்கிறது. இந்த 6 என்பது சுக்கிரனின் ஆளுகைக்கு உட்பட்ட மாதமாக இருக்கிறது. மற்றும் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், சுக்கிர பகவான் தன் சொந்த வீடாக இருக்கும் ரிஷபராசியில் வாசம் செய்கிறார் இப்பொழுது. மேலும் அவரின் காலம் 30 நாட்கள் ஆகும். இந்த மாதத்தின் பெயர் ஜூனோ என்று அழைக்கப்படும் ரோமானிய தெய்வத்தின் நினைவாக அழைக்கப்பட்டது அல்லது வைக்கப்பட்டது. ஜூன் மாதத்தின் பிறப்பு கற்கள் என்பது சந்திரகாந்தக்கல் அல்லது முன்ஸ்டோன் என்று கூறலாம். முத்து மற்றும் புதியதாக பிறக்கும் சிறு சிறு மலர்கள், அது மரமலர்களாகவும் கொடி மலர்களாகவும் இருக்கலாம், மற்றும் ரோஸ் மலர்கள். ஜூன் மாதத்தின் 2024 விருச்சிக ராசி பலன் பற்றி பார்க்கும்பொழுது, பொதுவாக இந்த மாதம் விருச்சிக ராசி மக்களுக்கு சில குறிப்பிட்ட பகுதிகளில் விருச்சிக ராசி மக்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை தரக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால் குறிப்பிட்ட ஸ்தலங்களில் இவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது முக்கிய அம்சமாக பார்க்க வேண்டும். முதலாவதாக, மற்றவர்களுடன் தேவையற்ற மோதலை தவிர்ப்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. காரணம், சிலவற்றில் இவர்களுக்கு சிக்கலை வழிவகுக்கும் சூழலும் இருக்கிறது. விருச்சிக ராசி மக்களுடைய வணிக விஷயங்களை பொறுத்தவரை வெற்றிகரமான மாதத்தை இவர்கள் எதிர்பார்க்கலாம், கடக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த மாதத்தில். இருப்பினும் விருச்சிக ராசி மக்களிடம் ஏராளமான வணிக கூட்டாளிகள் இருந்தாலும், தொழிலாளர்கள் இருந்தாலும், இவர்களின் நலன்களுக்காக சிலர் செயல்படாத சூழல் இருப்பதால் விருச்சிக ராசி மக்கள் தங்களை சுற்றி உள்ளவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கும் விருச்சிக ராசி மக்களுக்கு இந்த மாதம் அவர்கள் செய்யும் தொழில் முன்னேற்றம் மற்றும் வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உட்பட மேலும் நல்லதொரு நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளும் உருவாகும் என்று எதிர்பார்க்கலாம். விருச்சிக ராசி மக்களின் காதல் விஷயங்களில் இந்த மாதம் பாசமான தருணங்கள் உருவாகி மற்றும் இவர்கள் சவால்களிலிருந்து வெளிவருவதற்கு உண்டான சூழலும் இருப்பதால் மகிழ்ச்சியான காதலை இவர்கள் கொண்டாடலாம். இவர்கள் தற்போது காதலின் அனுபவத்தை விட தங்கள் காதல் உறவில் அதிகமாக உணர்வு சார்ந்து அனுபவிக்க விரும்புவதை இவர்கள் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்க்கிறார்கள். திருமணமான விருச்சிக ராசி மக்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் காதல் மற்றும் மோதல்கள் இரண்டையும் இந்த நேரத்தில் சந்திக்கக்கூடும். விருச்சிக ராசி மக்கள் தங்களின் குடும்ப நல்லிணக்கத்தையும் அதில் இருக்கும் திருப்தியையும் பராமரிக்க குடும்பத்தில் ஒரு சமநிலையை உருவாக்குவது முக்கியமான ஒரு கடமையாக கொண்டு செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி மக்களின் 7வது வீட்டில் குரு பகவானின் செல்வாக்கு காதல் திருமணத்திற்கு உரிய வாய்ப்புகளை உண்டான கதவுகளை திறக்குகிறார். குறிப்பாக விருச்சிக ராசி மக்களின் 6ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்வதால் இவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக கையாள வேண்டும், பாதுகாக்க வேண்டும். மேலும் தேவையற்ற சச்சரவுகள் உருவாவதை தடுக்க விழிப்புணர்வு இருப்பது நல்லது. விருச்சிக ராசி மக்களின் 7வது வீட்டில் குரு பகவான் இருப்பது இவர்களின் எதிரிகளுக்கு எதிராக உங்களுக்கு உரிய ஆதரவை வழங்க முடியும் என்றாலும், சில நேரங்களில் உடல்நலம் தொடர்பான கவலைகளையும் அது கொண்டு வரலாம். ஆகவே உங்கள் நல்வாழ்வுக்கான முன்னெச்சரிக்கை மற்றும் கவனமாக வாகனம் ஓட்டுவது, பேசுவது, யாரிடமும் தேவையற்ற சச்சரவுகளை ஏற்படுத்தாமல் இருப்பது விருச்சிக ராசி மக்களுக்கு நன்மையாக இருக்கும். காரணம், செவ்வாய் கிரகத்தும் மற்றும் சனியின் அம்ச பார்வையால் விபத்து அபாயத்தை அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. இதனால் விருச்சிக ராசி மாணவர்கள் சிறு சிறு சவால்களை சமாளித்து கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழலும் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு இருக்கிறது. விருச்சிக ராசி மக்களின் செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கு நீண்ட தூர பயணங்களுக்கான சாத்தியத்தை உங்களுக்கு பரிந்துரைக்கிறது. இருப்பினும் தாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக செலவுகளுக்கு நீங்கள் தயாராக இருப்பது முக்கியம். விருச்சிக ராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும் பொழுது
இந்த மாதம் விருச்சிக ராசி மக்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் பல சாதகமான முன்னேற்றங்களை பெறுவதற்கு தயாராக இருப்பார்கள். விருச்சிக ராசி மக்களின் 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 7வது வீட்டில் வியாழன், புதன், சுக்கிரன் ஆகியோருடன் இணைந்து அமர்கிறார். இந்த கிரக சேர்க்கை சீரமைப்பு மூலம் விருச்சிக ராசி மக்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்து அதனால் நல்லதொரு பலன் ஆதாயத்தை அறுவடை செய்யலாம் என்று எதிர்பார்க்கலாம். மற்றும் விருச்சிக ராசி மக்களுடைய செயல்திறன் பாராட்டுக்குரியதாக இருக்கும். அவருடைய செயல்கள் யாவும் மற்றவர்களால் பாராட்டப்படும், மேம்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது. மேலும் உங்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து அதற்குரிய அங்கீகாரம் அல்லது வெகுமதிகளை விருச்சிக ராசி மக்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இதன் விளைவாக இந்த ஜூன் மாதத்தின் முதல் பாதி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பலனை உறுதியளிக்கிறது. இருப்பினும் ஜூன் 12ஆம் தேதி முதல் சுக்கிரனுடன் தொடங்கி ஜூன் 16ஆம் தேதி புதன் மற்றும் ஜூன் 15ஆம் தேதி சூரியன், இந்த கிரகங்கள் யாவும் விருச்சிக ராசி மக்களின் 8வது வீட்டிற்கு செல்லுகிறார்கள். அது மிதுன ராசியாக இருக்கும். இந்த மாற்றம் விருச்சிக ராசி மக்களுக்கு சில சிக்கல்களை அறிமுகப்படுத்தக்கூடும் என்பதால் இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தொழிலிலும் வணிகத்திலும் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருப்பது மிகுந்த நன்மை தரும். எதுவும் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சில காரணிகள் உங்கள் வேலையை பாதிக்கலாம் என்ற சூழலும் இருக்கிறது. எனவே தங்கள் மூலம் ஒரு குறிப்பிடத்தக்க பிழைகளை நீங்கள் தவிர்ப்பது, தவறுகளை ஏற்படுத்தாமல் இருப்பது நன்மையாக இருக்கும் உங்கள் வேலைக்கும், தொழிலுக்கும், வியாபாரத்திற்கும். மேலும் உங்கள் வணிக கூட்டாண்மைக்குள் இருக்கும் பங்குதாரருடன் சாத்தியமான திட்டங்கள் அல்லது சதி திட்டங்கள் குறித்து சற்று விழிப்புடன் நீங்கள் இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. உங்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படக்கூடிய சூழல் இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். விருச்சிக ராசி மக்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான முன்னோக்கு சாதகமாகவே இருக்கும். இவர்களின் வணிகத்தை விரிவுபடுத்தக்கூடிய புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கூட இந்த நேரத்தில் உருவாகி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். எனினும் எதிலும் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது விருச்சிக ராசி மக்களுக்கு நல்லதொரு பலனை கொண்டு வந்து சேர்க்கும். இதன் காரணத்தால் விருச்சிக ராசி மக்கள் தங்கள் தொழில்துறையிலும் வேலையிலும் வியாபாரத்திலும் ஒரு நிலையான முயற்சிகளை பராமரிக்கவும் தங்கள் வணிக முயற்சிகளில் முன்னேற்றத்தை பெருக்கவும் நீங்கள் பாடுபட்டு அதில் கவனமுடன் இருக்க வேண்டும். விருச்சிக ராசி மக்களின் வணிக விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அரசு தொடர்பான துறைகளில் இந்த ஜூன் மாதத்தின் முதல் பாதியில் வெற்றியை நீங்கள் அடையலாம். இருப்பினும் பிற்பாதியில் சற்று உங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. கவனமுடன் இருந்தால் அதை நீங்கள் சாதகமாக மாற்றலாம். விருச்சிக ராசி மக்கள் தங்கள் சில வேலைகளால் சட்ட சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் செயல்களில் தாங்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பது மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது மிகுந்த அவசியமாகிறது. நேரத்தில் விருச்சிக ராசி மக்களுடைய பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்திற்கான விருச்சிக ராசி மக்களின் பொருளாதார நிதி நிலைமையை கருத்தில் கொள்ளும்போது அது இவர்களுக்கு மிதமான அதே நேரத்தில் சாதகமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. விருச்சிக ராசி மக்களின் 2வது வீட்டின் அதிபதியான வியாழன் இவர்கள் முதல் 3வது மற்றும் 11வது வீடுகளில் செல்வாக்கு செலுத்துவார். இதனால் இவர்கள் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அவர் சீரமைப்பார். விருச்சிக ராசி மக்கள் தினசரி வருவாய் திருப்திகரமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி மக்களின் குறிப்பிடத்தக்க நிதி பற்றாக்குறையை எதிர்கொள்ள மாட்டீர்கள் என்பதை குரு பகவான் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். மாறாக விருச்சிக ராசி மக்களுக்கு ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டிலிருந்து 7வது வீட்டில் தனது செல்வாக்கை செலுத்துவார். ஏற்கனவே நிலை பெற்றுள்ள கேதுவை ராகு தன் பார்வையால் நிறைவு செய்வார். இந்த ஏற்பாடு விருச்சிக ராசி மக்களின் நிதி நல்வாழ்வுக்கு உகந்ததாக இருக்கும் மற்றும் இவர்கள் வருமானத்தில் நல்லதொரு அதிகரிப்பு உருவாகி சேமிக்கும் தன்மையில் வழிவகுக்கும். இருப்பினும் விருச்சிக ராசி மக்களின் 2 மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டில் தற்சமயம் அமர்ந்து தனது சொந்த ராசியிலிருந்து 12ஆம் வீட்டின் மீது பார்வையை செலுத்துவார். இதனால் உங்களுக்கு சில கூடுதல் செலவுகளை அவர் ஏற்படுத்தக்கூடும். விருச்சிக ராசி மக்கள் கூடுதல் முயற்சியுடன் அதை சமாளிக்க வேண்டியிருக்கும். விருச்சிக ராசி மக்களின் வணிக முயற்சிகளில் கணிசமான வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக இவர்களின் நிதி ஆதாயங்களுக்கு நல்லதொரு பெருக்கத்தை உருவாக்கி
நலமுடன் வாழக்கூடிய தன்மையும் இருக்கிறது. விருச்சிக ராசி மக்களின் 11ஆம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் 7ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். இந்த மாற்றம் காரணமாக விருச்சிக ராசி மக்களின் நிதி நன்மைகளுக்கான சாத்தியத்தை உறுதிப்படுத்துகிறது. இருந்தும் மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் சூரியனுடன் சேர்ந்து 8வது வீட்டிற்குள் நுழைவார்கள். அந்த காலகட்டம் விருச்சிக ராசி மக்களுக்கு எதிர்பாராத நிதி சவால்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சாத்தியமான இழப்புகளை தவிர்க்க இந்த நேரத்தில் எந்த புதிய முதலீடுகளையும் புதிய தொழில்களையும் செய்வதை விருச்சிக ராசி மக்கள் தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி மக்களுடைய 5வது வீட்டில் அமர்ந்துள்ள ராகு பகவான் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் அனுபவ அறிவின் மூலம் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவார். எனவே விருச்சிக ராசி மக்களுக்கு குறிப்பிடத்தக்க எந்த தடைகளையும் இவர்கள் சந்திக்காமல் முன்னேற தங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும், அனுபவ அறிவையும் பயன்படுத்த வேண்டும். அது உங்களால் முடியும் என்று ராகு உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவுவார். விருச்சிக ராசி மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது விருச்சிக ராசி மக்களின் உடல்நல கண்ணோட்டத்தில் இந்த மாதம் ஏற்ற இறக்கங்களை இவர்கள் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. முதலாவதாக உங்களை ஆளும் கிரகமான செவ்வாய் 6வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் சனியின் 3வது அம்ச பார்வையை செவ்வாய் பகவான் பெறுகிறார். அதே நேரத்தில் விருச்சிக ராசி மக்களுக்கு ராகு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார் மற்றும் 7வது வீட்டில் குருவுடன் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகியவை தங்கள் செல்வாக்கை செலுத்துகின்றனர். இதன் விளைவாக உங்கள் முதன்மை 6வது மற்றும் 7வது வீடுகள் முதன்மையாக பாதிக்கப்படுகின்றன. இதனால் விருச்சிக ராசி மக்களின் செரிமான அமைப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து நீங்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். காரணம், குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் பருவகால மாற்றங்கள் உங்களை நோய்களுக்கு ஆளாகக்கூடும். தொற்று நோய் உங்களை தாக்கும் சூழலும் இருக்கிறது. இருப்பினும் கூட 6வது வீட்டில் செவ்வாய் சில சவால்களை முன்வைக்கும் அதே வேளையில் தடைகளை எதிர்கொள்ளவும் அதை கடக்கும் உங்களுக்கு உரிய தைரியத்தை அவர் அளிக்கிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் குறிப்பாக ஜூன் 12ஆம் தேதி சுக்கிரன், ஜூன் 16ஆம் தேதி புதன் மற்றும் ஜூன் 15ஆம் தேதி சூரியன் உங்களது 8வது வீட்டிற்கு செல்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் மேற்கூறிய கிரகங்களுடைய சேர்க்கை உங்கள் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஒழுங்கற்ற உங்களின் உணவு பழக்கம் மற்றும் சீரற்ற தினசரி பழக்கம் ஆகியவை தங்களின் உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதை மனதில் இருத்தி செயல்பட வேண்டும். எனவே விருச்சிக ராசி மக்கள் தங்களின் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க தீவிரமாக கவனமுடன் பாடுபட வேண்டும். இதில் ஊக்கமளிக்கும் செய்தி என்னவென்றால், ஜூன் 3 முதல் குரு பகவான் சாதகமான நிலையில் உதயமாகிறார். உங்கள் முதல் வீட்டின் மீது ஒரு நன்மையான பார்வையை அவர் செலுத்துகிறார். இந்த முனையில் விருச்சிக ராசி மக்களின் உடல்நல கவலைகளை திறம்பட நிவர்த்தி செய்வதற்கான வலிமையை குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார். ஆகவே கவலையின்றி உங்களுடைய தியாகத்தை நீங்கள் பராமரிக்க முடியும். நலமுடன் வாழ்வதற்கு உண்டான சூழலை குரு பகவான் உருவாக்கி தருவார். விருச்சிக ராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஒரு ரோலர் கோஸ்டர் சவாரியாக இருக்கும் விருச்சிக ராசி மக்களுக்கு. ஒருபுறம் உங்கள் காதலுடன் கருத்து வேறுபாடுகள் உருவாக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இது அதிக மன அழுத்தத்திற்கும் அவ்வப்போது வாக்குவாதத்திற்கும் வழிவகுக்கும். இருப்பினும் கூட அன்பிற்கான உங்கள் ஆழ்ந்த ஏக்கம் உங்கள் துணைக்காக அதிக தூரம் செல்ல உங்களை கட்டாயப்படுத்தும். நீங்கள் அதில் வெற்றி பெறுவீர்கள். விருச்சிக ராசி மக்கள் தங்கள் காதல் வாழ்க்கையை வளர்ப்பதற்கும் ஆர்வத்துடன் முயற்சி செய்வார்கள். மோதல்கள் ஏற்படும் போது அன்பான தகவல் தொடர்பு மூலம் தங்கள் எண்ணம் சார்ந்த கருத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்து வெற்றி பெறுவார்கள் விருச்சிக ராசி மக்கள். இதன் பயனாக படிப்படியாக இவர்கள் தங்கள் பார்வையை புரிந்து கொள்வார்கள். மேலும் உங்கள் காதல் சார்ந்த கவலைகள் யாவும் தீர்க்கப்படும். இந்த நேரத்தில் விருச்சிக ராசி மக்களுக்கு இந்த மாதம் காதலர்கள் இருவரும் சேர்ந்து நல்லதொரு மகிழ்ச்சியான பயணங்களை திட்டமிடலாம், சென்று வரலாம், மகிழ்ந்திருக்கலாம். திருமணமான விருச்சிக ராசி மக்களை பொறுத்தவரை 7வது வீட்டில் குரு பகவான், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இருப்பது உங்கள் திருமண வாழ்க்கையை அன்புடனும் பக்தியுடனும் புகழ்த்தக்கூடிய தன்மை இருந்தாலும் சில சவால்கள் உருவாகி உங்களை அலைக்கழிக்கும். சற்று கவனமுடனும் பணிவுடனும் பண்பாகவும் அன்பாகவும் குடும்பத்தில் வாழ்வது முக்கியமாக எடுத்து செயல்படுத்த வேண்டும். விருச்சிக ராசி மக்களின் மனைவி
உங்களை போற்றுவார், பாசத்தை வெளிப்படுத்துவார், விருப்பத்துடன் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வார் என்பது நிதர்சனமாக தெரிகிறது. இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த சிறந்த விஷயமாக உங்களை கருதுவார்கள். ஒருவேளை அவர்கள் உள்ளார்ந்த உணர்வுகளை பற்றி திறந்த ஒன்றாக செலவழித்த நேரத்தை உங்களுடன் கலந்து கொண்டு பேசி போற்றுவார்கள். விருச்சிக ராசி மக்கள் ஒன்றாக சேர்ந்து தங்கள் திருமண வாழ்க்கையின் அழகை மேம்படுத்த இந்த நேரத்தில் முயற்சி செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது. இருப்பினும் சூரியனின் செல்வாக்கு அவ்வப்போது சில பதற்றத்தை தம்பதிகளுக்கு இடையில் ஏற்படுத்தக்கூடும். இது சூரியன் மற்றும் சுக்கிரன் இருவரும் 8வது வீட்டிற்கு மாறும்போது அல்லது நுழையும் போது குறையும். குரு பகவான் 7வது வீட்டில் உதயமாகும் சமயத்தில் உங்கள் திருமண வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அது ஜூன் 3 முதல் அவர் உதயமாகிறார். 8வது வீட்டில் உள்ள இந்த 3 கிரகங்களும் உங்கள் இருப்புடன் நீங்கள் தீவிரமாக பங்கேற்கக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க குடும்ப நிகழ்வில் கூட ஈடுபடலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் தற்சமயம் 7வது வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகியோருடன் அமர்ந்திருப்பதால் காதல் திருமணங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இப்பொழுது அமைகிறது. எனவே காதலில் இருப்பவர்களும் திருமணத்தை நடத்த திட்டம் போட நினைத்து பார்ப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். விருச்சிக ராசி மக்களுடைய குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதம் விருச்சிக ராசி மக்களின் திருப்திகரமான குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் அளிக்கிறது. விருச்சிக ராசி மக்களின் 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 7வது வீட்டில் அமர்ந்துள்ள இந்த காலகட்டத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க நல்லதொரு தாக்கத்தையும் நல்லதொரு பலனையும் அவர் ஏற்படுத்தி தருவார். விருச்சிக ராசி மக்களின் மனைவி அல்லது கணவன் நேர்மையாக நடந்து கொண்டால் உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லிணக்கத்தை வகைப்படுத்தப்படும் என்று நம்பலாம். திருமணமானது புதிய குடும்ப உறுப்பினர் மகிழ்ச்சியான செய்தி, அதுபோன்ற குடும்ப விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். விருச்சிக ராசி மக்களின் மங்களகரமான குடும்ப கூட்டங்கள் மற்றும் அது சார்ந்த சுப நிகழ்வுகளை திட்டமிடுவதையும் நீங்கள் சேர்ந்து பரிசீலிக்கலாம். தங்கள் உடன்பிறப்புகள் விதிவிலக்காக தங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் மற்றும் உங்கள் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கு பங்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசி மக்களுக்கு நேர கட்டுப்பாடுகள் இருந்தபோதிலும் உங்கள் பெற்றோருடன் செலவழித்த தருணங்கள் மிகவும் மதிப்புமிக்கதாக இப்பொழுது இருக்கும். காரணம், அர்த்தமுள்ள உரையாடல்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள இடைவெளிகளை குறைக்க உதவும். மேலும் இனிமையான குடும்ப சூழ்நிலையை வளர்க்கும் சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து குடும்பத்தில் உள்ள உறவுகள் யாவரும் மகிழ்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி நலமுடன் வாழ்வீர்கள். விருச்சிக ராசி மக்களுக்கு ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது செவ்வாய்க்கிழமையன்று முருகனை வணங்கி சண்முக கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். அதேபோல் செவ்வாய்க்கிழமையன்று தோட்டத்தில் மாதுளை மரத்தை நட்டு வளர்த்து வாருங்கள். சிறு குழந்தைகளுக்கு கொண்டைக்கடலில் செய்யப்பட்ட இனிப்புகளை வழங்குங்கள். காளி மற்றும் துர்காதேவி வழிபடுவதால் ராகுவின் தோஷங்கள் உங்களுக்கு குறையும். ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு சூரிய பகவானை வணங்கி வருதல், அவரை வரவேற்று நீர் வார்த்து அவருக்கு நமஸ்காரம் செய்யுங்கள். யாவும் உங்களுக்கு நன்மையாகும். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவிரும்பிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். வணக்கம், நன்றி.